ஒரு காலத்தில் ஒரு கிராமம். மழை இல்லை, தண்ணீர் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அந்த நேரத்தில் கடுமையான காய்ச்சலும் அம்மை நோயும் ஊரையே தாக்கியது. வைத்தியர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஊர் சோகத்தில் இருந்தபோது எங்கிருந்தோ ஒரு சிறுமி வந்தாள். கையில் வேப்பிலை, செம்பில் மஞ்சள் நீர். ஒவ்வொரு வீடாகச் சென்று நோயாளிகளின் அருகில் வேப்பிலையை விரித்தாள். மஞ்சள் நீரை தெளித்து சொன்னாள், பயப்படாதே, ஆத்தா வந்துட்டேன். அவள் தொட்ட மாத்திரத்திலேயே வலி குறைந்தது. அம்மை தழும்புகள் மறையத் தொடங்கின. மக்கள் ஆச்சரியத்தில், யாரம்மா நீ என்று கேட்டார்கள். அவள் பதில் சொல்லாமல் வேப்பமரத்தடிக்குச் சென்றாள். அடுத்த நொடி பிரகாசமான ஒளியாக மாறி மறைந்தாள். அப்போதுதான் மக்களுக்கு புரிந்தது, அது சிறுமி இல்லை, அம்மையாக வந்த அன்னை.